கவி, நம்ம கோபி எங்க? கோபி, ஒரு நிமிஷம் இங்க வா. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே ஒரு பொண்ணு மாதிரி நல்ல வசதியான இடம், காரு வீடு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாளைக்கே இந்த வேலை உனக்கு இல்லைன்னா கூட எல்லா வசதியும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். என்ன சொல்ற? ஓகே தானே? இதுக்கு தான் நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேனே. ஆமா, இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? ஏண்டா அவங்க என்ன கமிஷனா கொடுக்க போறாங்க? டேய், அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுன, வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கும் என் மேல அக்கறை இல்லைன்னு. அந்த மாதிரி பேச்சு மறுபடியும் வரக்கூடாதுதான். அது மட்டும் இல்லடா, என் தம்பியோட வாழ்க்கை நல்லா அமையணும்னு எனக்கும் அக்கறை இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு அந்த பொண்ணு வேணாம். டேய், இப்படி மொட்டையா சொன்னா எப்படிடா? காரணத்தை சொல்லு. எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. சரி விடப்பா, அவன் பார்த்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்கல. ஏன்னா மாடனா இருந்தா. நான் பார்த்த பொண்ணு ஓகே தானே? மாமா, எனக்கு எந்த பொண்ணுமே வேணாம் மாமா. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் பார்த்த பொண்ணையும் பிடிக்கலங்கிறான், நான் பார்த்த பொண்ணையும் பிடிக்கலங்கிறான். வேற எந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறான்? இப்படி வழியை தேடி வர பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொன்னாக்கா என்ன காரணம்? பொண்ணை பிடிக்கலையா? பொண்ணை பார்த்தா எங்களை பிடிக்கலையா? எனக்கு கொஞ்சம் பொறுமையா அவமானப்படுத்துற முடிவு பண்ணிட்டானா? அப்படி ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்தா வெளிப்படையா சொல்லி தொலைக்க வேண்டியதானே? எனக்கு இப்ப முடிவு தெரிஞ்சாகணும். கரெக்டா சொன்னீங்க. அண்ணன் நீ கிறுக்கன் ஆக்கிட்டான், மாமா நீ கிறுக்கன் ஆக்கிட்டான். டேய், இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? எனக்கு இந்த ரெண்டு பொண்ணுமே வேண்டாம். ஏன் மூணாவதா ஒரு மூதேவியை பார்த்து வச்சிருக்கியோ? அவளை பத்தி மூதாவிக்குதான் பேசுனீங்க, அப்புறம் நடக்கவே வேற. எவ்வளவு பத்தியா? ஏற்கனவே பார்த்து ஆசைப்பட்டேனே விஜய், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுல யாரும் தலையிட வேண்டாம், ஏன் போக்கிலே விட்டுருங்க. என்னது ஓம்போக்கிலே விட்டுறவா? நினைச்ச இப்படி ஒரு பதில் சொல்லுவான்னு. இவன் சீப்பான டேஸ்ட் உள்ளவன்னு எனக்கு அப்பவே தெரியும்டி. என்ன முதல்ல போய் பிரச்சனையானது பத்தாதா? மறுபடியும் போய் சுட்டுக்கணுமா? ஏங்க உங்க தம்பிக்கு புத்தி இப்படி போகுது? அவர் பாத்துருக்கிற பொண்ணு பெரிய கிளியோபாட்ரா நினைப்பு. கோபி, பேசாம பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கப்பா. அதான் பொண்ணு தர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன்டா அவளையும் நினைச்சிட்டு இருக்க? இல்லக்கா, நான் விஜயோட அக்கா சரவை போய் பார்த்து வந்தேன். அவங்க நிச்சயமா விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா ஊர்ல இல்ல, வந்தோடனே பேசி முடிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம், எனக்கு விஜய் தான் அப்படிங்கறதுல சரோ எனக்கு தெளிவா வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் முண்டாட்டி வாக்கு கொடுத்துட்டா. அட போப்பா, பேசாம இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கேட்டு வாழ்க்கையில முன்னேற வழி போரு. என்ன இன்னைக்கு பொடிக்கு உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? முட்டாள்தனமா பேசாதீங்க மாமா. ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும். தகுதியா? என் தகுதி என்னன்னு தெரிஞ்சாலும் உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த. அறிவிட்டதனமா பேசாதீங்க. என்னடா பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எவ்வளவு ஒருத்தி போய் பார்த்தானாமா, எவ்வளவு ஒருத்தி வாக்குறுதி கொடுத்தாலாமா, அதெல்லாம் கேட்டு ஏன்டா தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம நீ கண்டாடி பேசியா? எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல ஒரு நிமிஷம் கூட மாட்டேன். வெறா சொல்றேன்னு சொல்லி போட்டு கைய பிடிச்சி காலை பிடிச்ச. ஓ சங்காத்தமே வேணாம்டா. ஓடா தம்பி மாமா மச்சான் எவனுக்கும் மரியாதை கொடுக்க போறது கிடையாது. எவ்வளோ ஒருத்திக்காக ஆடிக்கிட்டு கிடக்குறான், அனுபவிக்க போறான் பாரு. வாடி.